நான்காவது இடமாக திருக்கொடிமாட செங்குன்றூர்னு சொல்லக்கூடிய திருச்செங்கோடுக்கு வந்திருக்கோம். இங்க அப்பன் முருகன் செங்கோட்டு வேலவனாகவும் அவருக்கு பின்புறத்திலே கேதார கௌரி விரதம் நோற்று தந்தையிடம் இடப்பாகம் பெற்ற அன்னையோடு சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக இங்க காட்சி கொடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெண் நவபாசானம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நவபாசானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல உருவானவங்க. இங்க அபிஷேக தீர்த்தம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மார்கழி மாதத்துல காலையில இங்க மரகதலிங்க தரிசனம் ரொம்ப சிறப்பு. பாத்தீங்கன்னா 3 மணிக்கே இப்ப மலை ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது வாகனத்துல வர்றவங்க ஒரு 3-3:30 வந்து இங்க மார்கழி 30 நாளுமே இங்க வந்து காலையில 5 மணிக்கு குறைந்தது ஒரு 10,000 பேர்த்த இங்க பார்க்கலாம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரத்துல முழுக்க முழுக்க நவபாசானத்துல பொல்லாத சிலை மீன்ஸ் உளி கொண்டு செதுக்கப்படாத சிலை. அதனால உருவம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கண் மூக்கு இதெல்லாம் நம்ம ஒரு உருவமா பார்க்க முடியாது. ஒரு தான் தோன்றிய முறையில ஒரு சுயம்பு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பிரிங்கு முனிவர் 3 கால்களோடு, அதாவது அவர் வந்து அப்பனை மட்டும்தான் வழிபடுவார், அப்பனை மட்டும்தான் சுற்றி வருவார், அம்மாவை கூட வழிபடப்படாதனால சக்தி கொடுத்த சாபத்துல அதை நீங்குவதற்காக இறைவனை வழிபட்டு இன்றொரு கால் 3வது காலாக ஒரு காலை கொடுத்து அந்த வலிமையில அவர் நிற்கிற பெருங்கி முனிவரை நம்ம பார்க்கலாம். இந்த செங்கோட்டு வேலவருக்கு வந்து ஒரு உருண்டை சந்தனம் நெத்தியில சாத்தி இந்த நெத்தியில பாத்தீங்கன்னா ஒரு 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 இட்லி வைக்கிற அளவுக்கு ஒரு குழியோடு சூரசம்ஹார முருகனாக, அதாவது சிரசுக்கு மேல் வந்த வேலோட காட்சி தருவார். கிருத்திகை ரொம்ப விசேஷமாக இருக்கும். மார்கழி மாதத்துல முடிஞ்சால் மரகதலிங்க தரிசனத்தோடு இங்கு வந்து பார்ப்பதற்கு திருவருள் கூட்டி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க தரிசனத்துக்கு போலாம்.